ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வெயில் காலத்தில் நம்ம மாடி தோட்டம் இவ்வளவு கலர்ஃபுல்லாக காய்கறிகளால் நிரம்பி இருக்கேன்னு பார்த்தா உங்களுக்கே ஆச்சரியம் வரும். இன்றைக்கி என்னென்ன அறுவடை கிடச்சிருக்கு, என்னென்ன உரம் போட்டோம், செடிகளை வெயிலிருந்து எப்படி காப்பாற்றணும் எல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாடி தோட்டம் எங்களுக்கு ஒரு சின்ன காய்கறி தோட்டம் மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், மனசுக்கு அமைதி தரும் ஒரு இயற்கை உலகம் மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். காலை நேரத்தில் மாடிக்கு போனாலே ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். இலைகளில் இருக்கும் பச்சை நிறம், பூக்கள், காய்கறிகள் எல்லாமே மனசுக்கு ஒரு சந்தோஷத்தை தருது ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம மாடி தோட்டத்தில் அதிகமாக வளர்ந்து இருக்கும் செடிகளை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். லெமன் எவ்வளவோ ஒரே இதில் வந்து எவ்வளவோ கொத்தாக காய்ச்சிருக்கு பாருங்களேன். இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம வச்சுருந்த கான் எவ்வளோ தூரம் நல்லா செழிப்பாக வளர்ந்துருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்குது. பார்க்கும்போதே நம்மளுக்கு ஒரு ஹாப்பியான ஃபீல் தருது. பாசிட்டிவ் வைப்ரேஷனை நம்மளுக்கு இந்த செடிகள் நம்மளுக்கு காய்கறிகளையும் பழங்களையும் கொடுக்கும்போது தருது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டும்போது எவ்வளோ அழகாக உங்களுக்கு செழிப்பாக வளர்ந்துருக்கு பாருங்கள். இன்னும் அறுவடை பண்ணுறதுக்கு இன்னும் 1 மந்த் அப்படியே ஆகும். இந்த எல்லா செடிகளுக்கும் நாங்கள் முழுக்க ஆர்கானிக் உரங்கள் தான் பயன்படுத்துகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கெமிக்கல் உரம் எதுவுமே பயன்படுத்த மாட்டோம். முக்கியமாக நாங்கள் பயன்படுத்துறது மண்புழு உரம், கிச்சன் வேஸ்ட் கம்போஸ்ட், பஞ்சகாவியா, மோர் கலவை, வாழைப்பழத்தோல் உரம், முட்டை ஓடு பொடி, வேப்பம் புண்ணாக்கு, இந்த மாதிரி வீட்டிலேயே தயாரிக்கக்கூடிய இயற்கையான உரங்களை தான் நாங்கள் எங்கள் செடிகளுக்கு எல்லாத்துக்கும் பயன்படுத்துகிறோம். இந்த உரங்கள் செடிகளுக்கு நல்ல சத்துக்களை கொடுக்கும், மண்ணையும் ஆரோக்கியமாக வச்சுருக்கோம். இப்போது மண்கலவை பற்றி சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நல்ல மண்கலவை இருந்தால் தான் செடிகள் ஆரோக்கியமாக வளரும். நாங்கள் பொதுவாக மண்கலவை எப்படி பயன்படுத்துகிறோன்னா 40% செம்மண், இல்லைன்னா நம்ம தோட்டத்து மண் எடுத்துக்கோங்க. 30% கோகோபிட், 20% கம்போஸ்ட், 10% மணல் எடுத்துக்கோங்க. இந்த கலவை மண்ணை மென்மையாக வச்சுருக்கோம். தண்ணீரை நன்றாக வடிகட்டும். வேரல்கள் ஏற்படாமல் பாதுகாக்கும். இந்த வெயில் காலத்தில் செடிகளை பாதுகாப்பது ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது தமிழ்நாட்டில் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் செடிகள் சீக்கிரம் வாடி போகும் அபாயம் இருக்கும். அதனால் நாங்கள் சில முக்கியமான பாதுகாப்பு முறைகளை பயன்படுத்துகிறோம். தொட்டியில் இருக்கிற மண் காயாமல் இருக்கிறதுக்காக மூடாக்கு போட்டு, காய்ந்த இலை சருகுகளை மூடாக்கு போட்டு நாங்கள் பாதுகாக்கிறோம். இதனால் நம்மளுக்கு வந்து செடிகளை வெயில் காலத்தில் காயாமல் நம்ம பாதுகாக்கலாம், அதிக விளைச்சலை பார்க்கலாம். இப்போது நாங்கள் செடியிலேயே பழுக்க விட்டுருக்கோம் பச்சை மிளகாவை. எதனாலனா காய்ந்த மிளகாவை அதை பயன்படுத்துறதுக்காக பச்சை மிளகாயை அறுவடை பண்ணியிருக்கேன். நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணலாம். நிறையா நீங்கள் மிளகாய் செடிகளை வளர்க்கும் போது காய்ந்த மிளகாய்க்காகவும் அதை பயன்படுத்திக்கலாம். செடியிலேயே பழுக்க விட்டு பழுத்ததுக்கப்புறம் பாதி அளவு காஞ்ச உடனே எடுத்து நம்ம வெயிலில் காய போட்டோம்னா நம்ம அந்த காய்ந்த மிளகாவை நம்ம மசாலா அரைக்க கூட பயன்படுத்திக்கலாம். பச்சை மிளகாயாக இருக்கும்போது நம்ம சமையலுக்கும் அதை பயன்படுத்திக்கலாம். ஆர்கானிக் முறையில் நம்ம தோட்டத்திலேயே விளைஞ்ச பச்சை மிளகா, காஞ்ச மிளகா பாருங்கள், பார்க்கும்போதே எவ்வளவு ரெட் கலரில் பலன்னு நம்ம கோல்டு போல் பளபளப்பாக இருக்குது பாருங்கள். நீங்களும் இந்த மெத்தடில் நீங்களும் உங்கள் மாடி தோட்டத்தில் எளிதான முறையில் நீங்கள் மிளகாய் செடிகளை வளர்க்கலாம். அதன் மூலம் நீங்களும் இதே போல் அதிகமான அறுவடையை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மனிதர்களுக்கு விக்கல் வந்தால் தண்ணீர் எவ்வளவு முக்கியமோ அதே போல் நம்ம செடிகளுக்கும் தண்ணீர் ரொம்பவும் முக்கியம். குழம்பி போன மனதிற்கு அமைதி ரொம்ப முக்கியம். அதே போல் உங்கள் மனசு ரொம்ப அமைதியாகவும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கணும்னா கடவுளுக்கு பின்பு இயற்கையை நேசியுங்க. இது போன்ற ஒரு மாடி தோட்டத்தை அமைச்சு உங்கள் வீட்டிலேயே காய்கறிகளை வளர்த்து அது உங்கள் குடும்பத்திற்கு ஆரோக்கியத்தை மட்டும் அல்ல, சந்தோஷத்தையும் மகிழ்ச்சி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஷேர் பண்ண மறக்காதீங்க. ஹாப்பி கார்டனிங்.